முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி 50 காலையிலலாம் ஒரு நெகட்டிவாக ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே போச்சு. நான் கூட நினச்சேன், என்னடா அது வாரத்தில் நாளே ஆரம்பித்து வச்சுட்டாங்க, அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக அதையே பிடிச்சி போயிட்டு இருப்பாங்களே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மாதிரியாக ஒரு 450 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவர் ஆகிடுச்சு. அது எப்படிப்பா 450 பாயிண்ட், மொத்தமாக 257 தானே பாசிட்டிவாக க்ளோஸ் இருக்கு, அப்புறம் எப்படி 450 பாயிண்ட்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 22,955 வரைக்கும் போச்சு நம்மளுடைய நிஃப்டி பார்த்த பாயிண்ட்ஸில். அந்த இடத்துலேருந்து இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸை கணக்கு பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அது ஒரு 450 பாயிண்ட்ஸ் தான். ஏன் இந்த மாதிரி நம்ம நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு? ஏதாச்சும் ட்ரம்ப் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிருச்சா, இல்லை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா எந்த காரணத்தினால நம்ம நிஃப்டியை தொடர்ந்து அடிச்சு இறக்குனாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னைக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துல தான் நிஃப்டி ஏறி இருக்க தவிர்த்து மற்றபடி வேற எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் வந்துடல. அதில் ஃபர்ஸ்ட்டாக என்ன நியூஸ்னா, இந்தியன் ருப்பி தொடர்ந்து டாலருக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட இந்தியன் ருப்பி பார்த்தா விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட காலைல பார்க்கும்போதெல்லாம் 92 ரூபா 58 பைசால இருந்த நம்மளுடைய ருப்பி பார்த்தா அங்கேருந்து 26 பைசா வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட நிஃப்டி பாசிட்டிவாக போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரெண்ட் குரூடு தான் தொடர்ந்து பார்த்தா அந்த பிரெண்ட் குரூடோட பிரைஸ் வந்து ஏற்றத்தை கொடுத்து மேலே போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1% அளவுக்கான பிரைஸ் வந்து பிரெண்ட் குரூடுக்கு ஒரு பேரலுக்கு டவுனாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஃபேவர் இந்த 2 நியூஸ் தான் இருக்குது. மற்றபடி வேற எந்த ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸும் வரல. ஸோ இந்த டைமில் போய் நாம் பணத்தை போய் வேகமாக இறக்கிடலாமா, ஐயோ நிஃப்டி மேலே ஓடிடுமோன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் பதில் சொல்கிற மாதிரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆகும் பாருங்க. நம்மளோட நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 15 பேர் ஒரு மாதிரியாக நெகட்டிவ்ல க்ளாஸ் ஆயிருக்காங்க. மிச்சம் ஒரு 35 பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளாஸ் ஆயிருக்கு. இதுலையுமே ரொம்ப அடி வாங்கினது பார்த்தா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், நம்மளுடைய செல்லக்குட்டியான பாரத் எலக்ட்ரானிக்ஸ். பரவாயில்ல, இவங்களாம் அதை மீண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் காரணமே இல்லாமல் இந்த அல்ட்ராசவுண்ட் டெக்கை வந்து இன்னைக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்என்டம் எல்லாம் ஏறுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா தொடர்ந்து அடி, உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை, எல்லாரும் வீட்டு அடியும் சேர்ந்து. ஏன்னா வாரம் போறாலாம் அடிச்சுட்டு போன மாதிரி இந்த எம்என்டம் போட்டு அடி இறக்கிட்டு இருந்தாங்க. 4000 ரூபாய்க்கிட்ட இருந்த ஷேரை அடிச்சு 3000 வரைக்கும் இறக்கி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. மற்றபடி இதுலையும் பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவான நியூஸும் இல்லை. பார்ப்போம், அப்படி எதுவும் பாசிட்டிவான மார்க்கெட் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இன்னைக்கு காலைல ஐடிபிஐ பேங்க் இறக்குனாங்க ஒரு சரியான இறக்கிட்டாங்க. காலையில் அடிச்ச இடத்துல கொஞ்சம் கூட அதார நிமிர முடியல. இறங்குறப்போ கிட்டத்தட்ட 78 ரூபாயில ஓப்பன் ஆன அந்த ஷேர் பார்த்தா பெருசாக அப் சைடு போகவே முடியல. காரணம் என்னன்னு பார்த்தா காரணம் இருக்குது. என்னன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பட்ஜெட்டில் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐடிபிஐ பேங்க்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேக்ஸை வந்து நாங்கள் விற்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட 60% அளவுக்கான ஸ்டேக்ஸ் வந்து விற்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. தற்சமயம் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்ல எவ்வளோ ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்கன்னா ஸ்க்ரீனரில் போய் தெளிவாக பார்த்துடலாம், உங்களுக்காக காட்டுறேன். ப்ரமோட்டர்கிட்ட பாருங்க 94.3% வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய செபி ரூல்ஸ் படி 75%க்கு மேலே எந்த ஒரு யாருமே ப்ரமோட்டர் வந்து ஷேர்ஸ் வச்சுக்க கூடாது. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட 95% அளவுக்கான வச்சிருக்க காரணத்தினால அவங்க இந்த ஷேர் வந்து ஆஃப்லோடு பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. எவ்வளோனா 60% அளவுக்கான ஆஃப்லோடு பண்ணிட்டாங்கன்னா ஒரு 30% அளவுக்கு தான், 34% அளவுக்கு ஸ்டேக்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்கும். இதில் இந்த ஐடிபிஐ ஷேரை வந்து வாங்கக்கூடியதுக்கு ஒரு 2 பேர் வந்து பைட் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. கனடாவில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க யாருன்னா ஃபேர்ஃப்ளெக்ஸ் ஃபினான்சியல், அப்புறம் வந்து எமிரேட்ஸ் என்பிடின்னு 2 பேர் தான் அதில் முன்னாடி போட்டியில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த எமிரேட்ஸ் என்பிடி வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தற்சமயம் இந்த ஐடிபிஐ பேங்கோட ஷேர் வந்து போக மாட்டேங்குது. அதாவது மார்க்கெட்டில் கத்திரிக்காய் முத்திடுச்சுன்னா யார் வாங்குவா? யாருமே வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி முத்தின கத்திரிக்காய் இருக்குது ஐடிபிஐ, அதனால போக மாட்டேங்குது. ஸோ இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா சொன்னாங்களோ அந்த ப்ரைஸுக்கு யாரும் வாங்க வரல. அதனால் நீங்கள் வாங்கலைன்னு என்ன, நாங்களே வாங்குற ப்ரைஸுக்கு இறங்கிடுறோன்னு இந்த ஐடிபிஐ ஷேர் வந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. அது பாட்டு கீழே பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்துலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இறங்கியிருக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்தில் 32% காலி. ஐயோ பாவம் தான் அந்த ஷேர் வச்சுருக்காங்க. நல்ல வேலைக்கு நம்மக்கிட்ட அந்த ஷேர் இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஐடிபிஐ ஷேர் ஒரு பக்கம் இறங்கினது இருக்கட்டும், நொமுரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா
நிஃப்டி வந்து இப்ப இருக்க பிரைஸ்ல இருந்து இன்னமும் வந்து இறக்கத்த கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்களான்னு கிடையாது. கூடவே இன்னொரு விஷயத்தையும் கொளுத்தி போட்டுருக்காங்க பாருங்க. 2008ல அதாவது 2008ல நமக்கு எல்லாரும் தெரியும் பெருசா மார்க்கெட் கிராஷஸ் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 58 60% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துச்சு. திரும்பவும் அதை நோக்கி தான் நம்மளுடைய மார்க்கெட் போய்கிட்டு இருக்குன்னு நொமுரா சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்க காரணமா சொல்லியிருக்கிறது என்னன்னா இந்த பிரண்ட் கொடுத்தாங்க இந்த ஆயில் பிரைஸ் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. 2007 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. 2007 ஜூலைல ஒரு பேரல் பிரண்ட் குரூட் பார்த்தா $70 தான் இருந்துருந்துச்சு. ஆனா அதே அடுத்த வருஷம் 2008 ஆகஸ்ட்ல அப்படியே டபுள் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடுச்சு ஒரே வருஷத்துல. ஆனா இப்ப அப்படியே நடந்திருக்குன்னு கேட்டா ஒரு வருஷம்லாம் இல்ல, ஒரே மாசத்துல ஏறிடுச்சு. ஜனவரி மாசத்துல நான் பாக்குறப்போ ஒரு $57 $58 தான் இருந்துச்சு ஒரு பேரல் பிரண்ட் குரூடு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது அது $103 இருக்கு. 2 மாசத்துல வந்துருச்சு. சோ அது மட்டும் இல்லாம அந்த 2007 2008 பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த மெட்டல்ஸ் ப்ரீசியஸ் மெட்டல்ஸோட பிரைஸும் நல்லா ஏறிச்சு. அதான் கோல்டு சில்வரோட பிரைஸும் ஒரு மாதிரி மேலே ஏறி இருந்துச்சு. தற்சமயமும் அதே மாதிரி தான் போயிட்டு. ஸோ ரெண்டையும் நம்ம தான் நிறைய பேர் சார்ட் பார்ப்போம்ல, டெக்னிக்கல் பார்க்கும்போது என்ன பார்ப்போம், ஒரு டபுள் பாட்டம் அடிக்குதுன்னா ஷேர் மேலே போகும், கப்பித் ஹேண்டில் அடிச்சுன்னா மேலே போகும். அதே மாதிரி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா அந்த ஷேர் வந்து மேலே போகும் அப்படின்னு. அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டுச்சுன்னா கீழே ஷேர் இறங்கும். அதே மாதிரி ட்ரிபிள் டாப் அடிச்சதுன்னா அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும், இல்லை டபுள் டாப் அடிச்சதுனால அந்த ஷேர் வந்து கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்ப்போம். அதே மாதிரி தான் 2008 நடந்த அதே சினாரியோ தற்சயமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ரெடியா இருந்துக்கங்க. ஒருவேளை எதுக்கும் முன்னாடியே நம்ம தயாரா இருந்துக்கிறது பல விஷயங்களுக்கு நமக்கு கொஞ்சம் மனசை இப்பவே இரும்பாக்கிற வேண்டியதான். அப்புறம் என்ன பண்றது, மனசை இரும்பாக்கிற வேண்டியதான், உடம்பை இரும்பாக்கிற வேண்டியதான். அப்பதான் எவ்வளவு அடி விழுந்தாலும் தாங்க முடியும். அதுக்கடுத்து ஐ லவ் அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்னா, சார் கோகோயி கேம்லின் ஷேரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்னு சொல்லியிருந்தாரு. நானும் போய் பார்த்தேன். அந்த ஷேரை போய் பார்க்கும் பொழுது தான் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தேன். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஷேரை பார்க்கும்பொழுது அதை வந்து நம்ம கேட்டகரி நிறைய இருக்கு, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு. இதுல பார்க்கும்பொழுது இது ஒரு சரியான மைக்ரோ கேப் கம்பெனிங்க. 773 தான், சாரி 773 கோடி தான் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலா இருக்கு. மற்றபடி ஆர்ஓசிலாம் ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. அவர் கேட்ட நண்பருக்காக சொல்றேன், ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு. ஆர்ஓசில மினிமமே 15 இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 15ன்றது நல்லது. ஒரு டபுள் டிஜிட்லயாச்சும் இருந்தா தான் அந்த ஷேர் வந்து கொஞ்சம் நல்ல ஷேர்ன்றத ஷேர் மார்க்கெட் வந்து ஒத்துக்குருவாங்க. இது அந்த விதத்துல எதுவுமே இல்ல. டெட் இல்ல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகலாம் அந்த ஷேரை போய் வாங்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாங்க முடியாதுதான். அதுக்கடுத்து இவங்களுடைய ரிசல்ட் போய் பார்ப்போம். சரி நீ ஃபண்டமெண்டல்ஸ் தான் சரியில்லை, ரிசல்ட் ஆச்சு எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க. எப்பவுமே டிசம்பர் 2022ல எங்களோட சேல்ஸ் வந்து 173 கோடியா இருந்தது. டிசம்பர் 2025ல அதே இடத்துல தான் இருக்கு. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. சேல்ஸ்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. சரி லாபத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா லாபமும் 2022ல என்ன இருந்துச்சோ அதே லாபம் தான். இந்த கொரோனா பீரியட்ல எல்லா ஷேரும் விழுந்ததுக்கு அடுத்து அனைத்து ஷேரும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தாங்க. பிசினஸ் சூப்பரா பண்ணாங்க. ப்ராஃபிட் சூப்பரா கொடுத்தாங்க. அதனால எல்லா ஷேர்ஸும் ஏறிச்சு. இந்த ஷேரு சேல்ஸும் இல்ல, ப்ராஃபிட்டும் இல்ல. ஸோ இந்த சேல்ஸ் இந்த ஷேர்ல வந்து பெருசா பூமும் இல்ல அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க இந்த ஷேர் விட்டுருங்க. அந்த கேட்ட நண்பராக இருக்கட்டும், நீங்க ஸ்கிரீனர்ல போயிட்டு ஏதோ ஒரு பிங்கி பிங்கி பாங்கின்னு ஏதோ ஒரு ஷேர் அடிச்சு பார்த்தீங்கன்னா விட 2022ல இருந்து ஒரு 3 வருஷ கேப்ல எந்த ஷேரா இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 100 ஷேர் எடுத்தீங்கன்னா ஒரு 70% மேல ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் டபுள் ஆக்கி கொடுத்துருப்பாங்க. நிறைய ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் 3 மடங்கு 4 மடங்குலாம் ப்ராஃபிட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஷேர் வந்து எந்த ஒரு விதத்திலையும் அவங்களுடைய ப்ராஃபிட்டை ஏற்றல. சரி அது மட்டும்தான் அப்படி இருக்கான்னு கேட்டால் என்னோட ப்ரைஸை பாருங்க. கடந்த 10 வருஷத்துல அந்த ஷேரை நீங்க 10 வருஷமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு -1% தாங்க ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதாவது வச்சிருந்தீங்க போட்ட பணத்தை விட கீழே தான் இருந்திருக்கும். இது எஃப்டில போட்டா கூட உங்க பணம் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கும். ஸோ இந்த ஷேர்ல வந்து எந்த ஒரு பெரிய ஒரு விஷயமும் இல்லை. இவங்களோட பிசினஸ் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா நண்பருக்காக காட்டுறேன். எங்களுடைய பிசினஸ் எதுல இருக்குன்னா மெயினா ஸ்டேஷனரிஸ்ல தாங்க இருக்குது. ஸ்டேஷனரிஸ்னா அந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு பென்சிலு, அப்புறம் ரப்பரு, அப்புறம் மார்க்கரு, ஸ்கேலு. நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து ஒரு ஒட்டகம் படம் போட்டுருவாங்க, கேமல். அந்த பிசினஸ் தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட எஃப்எம்சிஜி மாதிரி தான். அதுக்கு நீங்க இதை விட எஃப்எம்சிஜில வேற நிறைய நல்ல ஷேர்ஸ்லாம் இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டா இந்த ஷேரை வந்து ரெக்கமெண்டுன்றதை விட இது பக்கமே போக மாட்டேன். நண்பர் வந்து அவங்களுடைய முடிவை நீங்க எடுத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த கோஃபோர்ஜ் என்னடா அவன் சம்மந்தமே இல்லாம இந்த ஷேர் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தம் இல்லாமலாம் இல்ல. சம்மந்தமா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தா தொடர்ந்து விழுந்துகிட்டு இருக்கு. விழுகுது, விழுகுது, விழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 12% தான் விழுந்திருக்கு. அதாவது நிஃப்டி அவங்களோட டாப் 26,400 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12% தான் விழுந்திருக்கு.
இன்னைக்கு கூட அதுல 1% ரெக்கவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு தான் விழுந்திருக்கும். இதையே நிறைய பேர் தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. 2008ல வர்ற மாதிரி வந்துச்சுன்னா எப்படி வரப்போகுதோ சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம நண்பர்களுக்கு வந்து எல்லாருக்காகவும் தான் அந்த ஷேரை கொண்டு வந்த ஷேர்ன்றது வந்து இது. இந்த ஷேரை வச்சு நான் சொல்ல போற விஷயம், யாரெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்லன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம நிஃப்டியோ இல்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே கிராஷ் ஆக போகுதுன்னு வச்சுக்குவோம். கிராஷ் ஆச்சுன்னா நீங்க எந்த ஷேரை வாங்கலாம்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேரோட பதில் பார்த்தா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல என்ன ஷேரை வச்சிருக்காங்களோ அந்த ஷேர் வந்து அப்படியே ஆவரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமானு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதுக்கு நான் உங்களுக்கு இந்த ஷேர் வச்சு சொல்றேன் பாருங்க. கோஃபோர்ஜ் இந்த ஷேரோட பிரைஸ் இந்த ஏற்கனவே ரீசெண்ட் டேஸ்ல ஒரு பெரிய ஃபால்னா எந்த ஷேர் எந்த டைம்ல நடந்துச்சுன்னா 2020 கொரோனா டைம்ல 420 ரூபாய்க்கு இருந்த ஷேர் வந்து இறங்கி 140 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 60% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துச்சு. சரியா? இப்ப இது கூட அப்படியே கம்பேர் பண்ணி நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிறது இல்ல அதர் நீங்க வேற ஸ்டாக் பார்த்துட்டு கம்பேர் பண்ணுங்க. ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50% மேல இறங்கின ஷேரை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எழுதி வச்சுட்டாலும் சரி. இப்ப மார்க்கெட் வந்து அங்கிருந்து திரும்ப ஆரம்பிச்சது. 140 ரூபாய்க்கு நீங்க இந்த ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை பாருங்க 2000 ரூபாய். கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 மடங்கு ரிட்டர்ன் ஜஸ்ட் எத்தனை வருஷத்துல பாத்தீங்கன்னா 2024 இருந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துல 14 மடங்கு ரிட்டர்ன். ஆக்சுவலா அதுக்கு நீங்க செலக்ட் பண்ற என்ன மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா மிட் கேப்லயோ இல்ல ஸ்மால் கேப்லயோ இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் கையில இருந்து 52 வீக்ஸ் லோல இருக்கக்கூடிய ஸ்டாக்கா இருக்கணும். அதுக்காக நான் வந்து நல்லா விழுந்த ஷேரை வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் இந்த ரிலையன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அங்கிருந்து ஒரு டபுளா தான் ஆயிருக்கும். ஏன்னா அது வந்து பெரிய ஏற்கனவே நல்லா வளர்ந்துருச்சு. நீங்க லார்ஜ் கேப் இப்ப விழுந்துகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நீங்க ஒரு பெரிய லார்ஜ் கேப்பை தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுடைய பணத்தை வந்து பல மடங்கு மல்டிபேக்கர் லெவலுக்கு கொண்டு போகுமான்னு கேட்டா அதுல பெருசா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா நீங்க அதே ஒரு மிட் கேப்லயோ ஸ்மால் கேப்லயோ இருக்கக்கூடிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மிட் கேப் ஸ்மால் கேப்னா சும்மா அந்த ஏதாச்சும் ஒரு சீட்டை குலுக்கி போட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துடக்கூடாது. நான் அந்த எக்ஸாம்பிள் வந்து கோஃபோர்ஜ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இவங்க மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்பெனி. இப்போ அதே மாதிரி மிட் கேப்லயோ ஸ்மால் கேப்லயோ நல்லா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனியை நோட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு 4 ஸ்டாக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மார்க்கெட் இன்னும் நல்லா இறங்குச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஷேர்லாம் வந்து உங்களுக்காக நான் இந்த வீடியோல கொண்டு வரேன். அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அதுக்கடுத்து இது ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டோமா, அடுத்து ரெண்டாவது இன்னொன்னு ஐடிசி. உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க ஐடிசில வந்து இன்வெஸ்ட் பண்ண தானே சொல்ல போறான்னு நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. ஐடிசி வந்து நான் வந்து இந்த பீரியட்ல இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் மீன்ஸ் பெருசா பணத்தை வந்து மல்டி பேக்கர் ஆகணும், பெருசா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐடிசி வந்து அதற்கான இடம் கிடையாது. உங்களுடைய போர்ட்போலியோல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களை போர்ட்போலியோ ரொம்ப வேகமா இறங்க விடாத அளவுக்கு பாத்துக்கிறது தான் ஐடிசி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து பெருசா ஒரு வேகமா மாறி மல்டிபேக்கரா கொடுத்துருமான்னு கேட்டா தற்சமயம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆகட்டும் வருங்காலத்துல இது பெருசா கொடுத்துருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏற்கனவே இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா நிறைய பெருசா நிறையவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷேரை கொரோனா பீரியட்ல 2020ல இருந்து ஒரு 150 ரூபாயில இருந்த ஷேரு இப்ப ஒரு டபுளா தாங்க ஆயிருக்கு. நீ இதே பீரியட்ல வேற ஏதோ மிட் கேப்ல ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஷேரை ஓரளவு நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான ஷேர் நீங்க பாருங்க. தற்சமயம் கூட ஒரு அவங்க கொரோனா பீரியட்ல இருந்ததுல இருந்து மினிமம் 5 மடங்குக்கு மேலதான் இருக்கும். ஸோ ஐடிசி வந்து இந்த மாதிரி விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்ல ஒரு பெரிய ரெக்கமெண்டா இருக்காது. ஆனா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எனக்கு டிவிடெண்ட் இருக்கணும், ஏன்னா போர்ட்ஃபோலியோல வந்து ஓரளவு பாசிட்டிவா பச்சை கலர்ல நான் பார்த்தாலே போதும், பெருசான ரிட்டர்ன் எதிர்பார்க்கலன்றவங்க இந்த ஐடிசி பக்கம் வந்துக்கலாம். அப்படியே அடுத்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த ஷேர் எது கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தா இதே மாதிரி தான். இந்த ஷேர்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை 190 ரூபாயில இருந்த ஷேரு 50 மடங்குலாம் தாண்டியாச்சு. 50% தாண்டி கீழே விழுந்தாச்சு. இவங்களுடைய ரிசல்ட் இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக கொண்டு வரலாம். ஒரு 4 ஷேர்னு சொன்னல அதுல ஒரு ஷேர் இந்த ஷேர் கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட்டை நீங்க போய் பாருங்க. குவார்டர் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ஷேர் வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 60% மேல விழுந்தாச்சு. இன்னமும் நம்ம அந்த நொமுரா சொன்ன மாதிரி ஒரு பெரிய கிராஷ் வந்து இந்த ஷேர்லாம் ஒரு 50 ரூபா வரைக்கும் போச்சுன்னா அந்த டயத்துலலாம் அள்ளி உள்ள வாரி சுருட்டி உள்ள போட்டுற வேண்டியதான் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஷேர் மட்டும் இல்ல, இதே மாதிரி மிட் கேப்ல இன்னொரு ஒரு 3 ஷேர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா 250 ரூபாயில இருக்குது. அப்புறம் இன்னொரு ஷேர் பார்த்தா 170 ரூபாயில இருக்குது. ஒருவேளை சான்ஸ் கிடைச்சதுன்னா தெறிக்க விட்டுற வேண்டியதான், பார்ப்போம். அடுத்து கோல்டோட பிரைஸுங்க. இவனும் ஒரு பக்கம் மேலையும் போக மாட்டான் கீழேயும் போக மாட்டான், என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் உருண்டுகிட்டு இருக்கான் கோல்டு. 50 ரூபாய். நாளை கழிச்சு பார்ப்போம் ஜெரம் பவுல் வந்து ஃபெடரல் மீட்டிங்ல என்ன சொல்ல போறாரு. ஒரு நல்ல விஷயத்த சொன்னாருன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாருன்னா கோல்டு மேல, ஒருவேளை கட் பண்ணாம ஹோல்டு பண்ணாருனாலும் ஏத்த போறது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
ஒருவேளை ஹோல்டு பண்ணிட்டாருன்னா அப்புறம் என்ன, இதே இடத்துல தங்கம் இன்னும் ஒரு 2 மாசம் உருண்டுகிட்டு தான் இருக்கும். அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் மே மாசம் தானே இருக்கு. அடுத்து பந்தன் பேங்க். முதல்ல ஐடிபிஐ பேங்கை போட்டு அடிச்சாங்களா, இன்னொரு பக்கம் பந்தன் பேங்கை போட்டு அடிச்சிருக்காங்க. பந்தன் பேங்கை போட்டு அடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் 7% 8% மேல விழுந்திருக்கா. காரணம் இல்லாம இல்லைங்க, காரணம் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பந்தன் பேங்க்ல 2 விஷயம் இருக்கு. 2 விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்றேன். 2 விஷயத்தையுமே வந்து பெருசா ஏத்துக்கக்கூடிய மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, பந்தன் பேங்கோட மெயின் இன்கம் சோர்ஸே பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் அப்புறம் நார்த் ஈஸ்ட், அதாவது கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள். தற்சமயம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அந்த வெஸ்ட் பெங்கால் பீகார் ஏரியா இருக்குல்ல, அந்த பக்கம் தான் இவங்களுடைய அட்வான்ஸ், அதாவது பெரிய அளவுக்கான இன்கம் வந்து அங்க இருந்தா இவங்களுடைய பேங்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கும் இந்த ஷேர் விழுந்ததுக்கு என்னையா காரணம்னு பார்த்தா, இப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு நேத்து எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த ஏப்ரல்ல எலெக்ஷன் இருக்க போது மே 4ல வந்து கவுண்டிங் பண்ண போறாங்க. எதனால இந்த ஷேர் விழுந்திருக்குன்னா, ஒருவேளை கவர்மெண்ட் வந்து மாறிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரணமாச்சு இந்த ஷேர் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த படித்தேன். எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க பொலிட்டிக்கலுக்கும் ஷேருக்கும் என்ன சம்மந்தம்னு. தெரிஞ்சுக்கிச்சா, அங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல், எந்த பொலிட்டிக்கல்ல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் வந்து எப்படியும் ஆட்சிக்கு வரத்தான் போறாங்க. இருந்தாலும் இந்த ஷேர் வந்து ஆட்டி பார்க்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய ப்ரமோட்டர் வந்து ஸ்டேக் வந்து விற்க போறதா சொல்லியிருக்காங்க. விற்க போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் வந்து ஏற்கனவே பந்தன் பேங்க்ல இருந்து சில குவான்டிட்டிஸ் வந்து ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க, சில குறிப்பிட்ட பெர்சன்டேஜ். இப்போ அந்த ஸ்டேக்ஸை 9.99, அது என்ன 9.99 தெரியல. இந்த ஜியோ கம்பெனிக்காரன் போடுவானே $999, 799 போடுறதே போடுற 800 1000 போடுறான்டி. அதே மாதிரி இவங்க ஒரு 10% போடலாம். அது என்ன 9.99 தெரியல. 9.99% அளவுக்கு ஸ்டேக்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டேட் பேங்க்குக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சரி, அப்புறம் அப்ரூவல் கொடுத்தா யார் விற்கிறது? ப்ரொமோட்டர் தான் விற்பாங்க. போய் முதல்ல அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாமா? எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் எழுதப்படாத விதி என்னன்னா, ப்ரொமோட்டர் அவங்களுடைய ஸ்டேக்கை விற்கும் பொழுது அந்த ஷேர் வந்து இறங்கும். ஸோ இப்போ விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க போல இந்த பந்தன் பேங்க்ல. அந்த ஒரு காரணத்தினால தான் ஸ்டாக் வந்து இப்பவே அதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. தற்சமயம் இந்த பேங்க்ல ஷேரை போய் வாங்கலாமான்னு கேட்டா நான் வாங்க மாட்டேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், பேங்க் ஷேர்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளேஷன் வந்து நான் முன்னாடி பலமுறை நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னன்னா, பிரண்ட் குரூடோட ப்ரைஸ் வந்து ஏறுது. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஏறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த அடிச்சிட்டாங்க நம்மளுடைய இந்தியாவில். என்னன்னா, ஜனவரி மாதம் இருந்ததுப்பா. ஜனவரி மாதம், அதாவது லாஸ்டா ஜனவரி 2026ல இருந்த இன்ஃப்ளேஷனை விட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.81 தாங்க இருந்திருக்குது. ஜனவரி 2026ல 1.81 இருந்த இன்ஃப்ளேஷன். அதாவது இன்ஃப்ளேஷன் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, டாப்லேயே கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2.13 அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஜனவரி மாதம் பெருசாக க்ரூடோட ப்ரைஸ் ஏறலை. பிப்ரவரி மாதமும் பார்த்தீங்கன்னா க்ரூடோட ப்ரைஸ் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா பிப்ரவரி 28ல் தான் ஈரானை வந்து இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சாங்க, பிப்ரவரி எண்ட்ல. ஸோ பிப்ரவரியில் வந்து இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. க்ரூடோட ப்ரைஸ் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கு. அப்போ இந்த மார்ச் மாசத்துல சரியான ஏற்றத்தை கொடுத்துருக்கு க்ரூடோட ப்ரைஸ். அப்போ இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும், நெக்ஸ்ட் மாசமும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேங்க் செக்டரை ஃபுல்லாக அடிப்பாங்க. அதுக்கு இப்பவே 2 ஸ்டாக் அடிச்சு விட்டாச்சு. ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஐடிபிஐயும் சரி பந்தன் பேங்க் அடிச்சு நொறுக்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி அந்த மாதிரி பெரிய பெரிய ஷேரையும் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துருச்சா, வேணாலும் பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் பேங்க் செக்டர்ல ஒரு பெரிய ரிஸ்க் வரலாம். ஸோ புதுசாக யாரும் பேங்க் ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன்னே சொல்லலாம். அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, முன்னாடி அப்புறம் அதானி பவருங்க. அதானி பவரோட ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1600 மெகாவாட் அளவுக்கான சப்ளை கான்ட்ராக்ட். அதாவது யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா, ஏதோ பேர் கொடுத்துருக்க போறேன், MWSன்னு, மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு வந்து ஒரு 1600 மெகாவாட் வந்து யார் சப்ளை பண்ண போறாங்கன்னா அதானி பவர் வந்து சப்ளை பண்ண போறாங்க. அதுக்கான கான்ட்ராக்ட் கிடைச்சதுனால இந்த ஷேர் வந்து ஏறி இருக்கு. இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா நண்பர்களே, இந்தியாவிலேயே அடுத்து எதிர்காலத்தில் பூம் ஆகக்கூடிய செக்டர்னு நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, அதில் பவர் செக்டர் முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும். ஏன்னா மக்கள் தொகை கூடுது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து கூட போகுது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் கார்ஸ் தான் அடுத்து ரோலை ப்ளே பண்ண போகுது. ஸோ எல்லாத்துக்குமே மெயினாக கரண்ட் பவர் தேவை. சரி, இந்த பவரில் டாமினேட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம்னு கேட்டால் 2 பேர்.
ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைடுல பார்த்தா என்டிபிசி அவங்ககிட்ட எனார்மஸ் பெரிய அளவுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஸ்டாக்ல அதுனா பிரைவேட்ல யாருன்னு பார்த்தா அதானி தான் ஃபர்ஸ்ட். டாடா பவர்லாம் அதுக்கு அடுத்து தான் அதிகமா ஜென்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதானி பவர் தான். நான் இப்போ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பவர் செக்டரை வந்து நீங்க நல்லா இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கக்கூடிய டேட்ல, அதாவது நான் அதானி பவர்னு சொல்லல, என்டிபிசின்னு சொல்லல, உங்களுக்கு நல்ல வேல்யூஷன்ல நல்ல பிரைஸ்ல எது வருதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்க அக்குமுலேட் அதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப மார்க்கெட் ஏறும் பொழுது அடுத்தடுத்து நம்ம இந்தியாவும் வளரும் பொழுது உங்களுடைய பணத்தை அது பல மடங்கு ஏத்தி கொடுக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஏன்டா நீங்க வேற அப்படின்னு சொல்லி இந்த கோல் இண்டியா பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் சும்மா கிடந்தாங்க. இப்ப மார்க்கெட்டை போட்டு அடிச்சு பிரிச்சு ஸ்பேர் பார்ட் எல்லாம் கலட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டயத்துல ஐபிஓ வர்றாங்களாமா. ஏன் மார்க்கெட் பாசிட்டிவா போற இடத்துல ஐபிஓ வந்தாங்கன்னாலும் நல்லா இருக்கும். ஆனா இந்த டைம்ல மார்ச் 20 எங்களோட ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுதுங்க. எங்களுடைய ஒரு சப்சிடரி வந்து ஐபிஓல கொண்டு வர்றாங்க. பிரைஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா 163 இருந்து 172 ரூபா வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஐபிஓ வந்து ட்ரேட் ஆகும் ஆரம்பிக்கும். அதாவது மார்ச் 20 வந்து நம்ம ஜிஎம்பி கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து எவ்வளவு ரூபாயில ட்ரேட் ஆகுன்றதை பார்த்துட்டு இந்த ஐபிஓல இருந்து நாம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமான்றதை அந்த டைம்ல வீடியோல சொல்றேன். தற்சமயம் வரைக்கும் இதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல வச்சுக்கோங்க, மறுக்காது கூட கொண்டு போக வேண்டாம். அடுத்து யாருப்பா அது அப்படின்னு பாக்குறப்பதான் சாரி ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக் யூனியன் பேங்க் இருக்குல்ல, யூனியன் பேங்க்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா ஒரு 25,000 கோடி அளவுக்கான பணத்தை வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அவங்களுடைய பிசினஸோட வளர்ச்சிக்காக. என்ன எது மூலமானு பார்த்தா பாண்டு மூலமா, நான் என்சிடி மூலமா தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்டா ஒரு 7,500 கோடி வந்து பாண்டு வந்து போட போறோம் இப்பவே இந்த மந்த் எண்ட்லயே. அதுக்கடுத்து மீதம் இருக்கக்கூடிய பண அளவு கழிச்சு பாத்துக்கோங்க, நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு. மிச்ச பணத்தை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நாங்கள் மீத பணத்தையும் பாண்டு போட்டு ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்துல ஏன்னா ஒரு 25,000 கோடி வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ இந்த யூனியன் பேங்குக்கு உள்ள வரப்போகுது. ஸோ அதை ஒரு காரணமாச்சு இந்த ஷேரு மேல்நோக்கி போகுதா போக மாட்டேங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயங்க இன்னைக்கு படித்தேன். என்னன்னா ஷேர் மார்க்கெட்னாலே யாருன்னா ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொருத்தர் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு வாரன் பஃபட்னா நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர் தான், ராகேஷ் அவர் தான். இப்போ வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இறங்குற டயத்தை வந்து நீங்க வந்து தவற விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நானும் அதைத்தானே சொல்றேன். ஆனா நம்ம மக்கள் தான் எந்த ஷேரை வாங்குறதுன்னு முடிவு பண்ணாம இருப்பாங்களே. ஷேர் மாதிரி நல்லா கீழே வந்துடும், எதுல போய் வாங்குறதுன்னு தெரியாது. சும்மா ஏதாச்சும் ஒரு குத்து மதிப்புல ஒரு ஷேர்ல போடுவாங்க, திரும்பவும் கீழே வந்துடும். அப்புறம் அதுக்கடுத்து ஐயோ போச்சு எனக்கு வாய்ப்பெல்லாம் போச்சோமே. இப்பவே நீங்க ஸ்கிரீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எந்த ஸ்டாக் வந்து நம்ம இன்னும் மார்க்கெட் இறங்கும் போது வாங்கணுன்றத. ரொம்ப நாள் இல்லை, வாரன் பஃபட் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு பிசினஸ் மட்டும் கரெக்டான பிசினஸ் பிடிச்சீங்கன்னா அந்த ஒரு பிசினஸ் போதும் உங்களை பெரிய பணக்காரன் ஆக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நமக்கு ஒரு ஷேர்ல வாங்குறது மனசு வரதே. ஸோ ஒரு மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 10 ஸ்டாக் இப்பவே ஒவ்வொரு செக்டர்ல எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு செக்டர்ல ஒரு ஸ்டாக் இல்லை 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் விழ அப்படிலாம் நல்லா விழுந்ததுக்கடுத்து நீங்க வாங்க நினைக்கிட்டால வாங்குங்க. உங்களுக்கு 2030 நாம குரோர்பதி ஆயிரலாம். எனக்கும் அந்த ஆசை தான் இருக்கு. ஏன்னா அந்த ஆசையில தானே நாம எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்கு வரோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.